பாருடாப்பா கதை சொல்றேன். ஒரு வளைகோடு ஒன்று வரைக்க அந்த வளைகோட்டில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகள்லையும் ஒவ்வொரு வேகம் இருக்கு. அவரேஜ் வெலோசிட்டி என்ற சராசரி வேகம் என்று காண வேண்டி வந்துட்டு சொன்னா நீ என்ன செய்வான்னு சொன்ன, ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் ஒரு நேர்கோடாக இணைப்பேன். இணைச்சு கிடைக்கோடு கீறி என்ன செய்ய, ஒரு முக்கோணத்தை டிராங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணி கிடையோட அந்த டிராங்கிள் அமைக்கிற கோணத்தை ஒரு வச்சு கோணத்தை எடுத்து நீ என்ன செய்வ, படித்திறன் கண்டு படித்திறன்ல என்னத்தை காணுவ, வேகத்தை கொடுப்பேன். சரிதானா? அதாவது இப்ப சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னாராப்பா, ஒரு எஸ்டி கிராஃப் உனக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இப்ப எஸ்டி கிராஃப் உனக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னா, நீ இந்த புள்ளிக்கும் அதாவது இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியில இருக்கிற சராசரி வேகம் துணிய போறாண்டா, இது ஏ புள்ளி இது சி புள்ளி என்ன, இந்த ரெண்டு புள்ளிகளையும் என்ன செய்ய வேணும், இணைக்க வேணும். இணைச்சி போட்டு ஒரு முக்கோணத்தை போம் பண்ணுகின்றேன். வழியா கவனி, ஒரு முக்கோணம் அமையப்படுறதா, செங்கோண முக்கோணம் அமையப்படுகிறதா, செங்கோண முக்கோணம் அமையப்படுறேக்க எனக்கு இந்த கோணத்தை வச்சு கொண்டு நீ படித்திறன் காணுவ. tan theta எடுப்பேன். tan theta எடுக்கலாம். அந்த ரெண்டு புள்ளிகள் வையாளர்கள வித்தியாசத்தின் இந்த வையாளர்கள வித்தியாசத்தின் எக்ஸ் ஆளுகள வித்தியாசம் பண்ணு போட்டான்னு சொன்னா படித்திறன் வரும். ஓகே, படித்திறன் வரும். அது என்னவா இருக்கும் எங்களுக்கு, அந்த படித்திறன்களுக்கு என்னவா இருக்கும், வெலோசிட்டியாக இருக்கும். என்ன வெலோசிட்டி, அவரேஜ். ஓகே, அவரேஜ் வெலோசிட்டியாக இருக்கும். சராசரி வேகமாக இருக்கும். இந்த கதையை தான் சொன்னான். வழியாக்கவனி, இந்த வளைகோல்ல ஒவ்வொரு புள்ளிகள்லயும் ஒவ்வொரு வேகம் இருக்கும். அதான் இன்ஸ்டன்டீனியஸ். அந்த குறித்த புள்ளியில இருக்கிற வேகம் இன்ஸ்டன்டீனியஸ். அந்த புள்ளியில இருக்கிற வெலோசிட்டியால் என்ன வந்து கொண்டிருக்கும். அதற்கான அந்த புள்ளிக்கு தொழிலுக்கு கண்டுபிடிக்கணும். அந்த புள்ளிக்கு என்ன வேணும், தொடலிகரி கண்டுபிடித்தல் வேண்டும். ஓகே, இந்த கதை பார்த்தனா இப்ப உனக்கு இப்படியான ஒரு வளைகோடு இருக்கான இதுல வச்சு கொண்டு கதைக்கிறேன். கோணமானது என்ன செய்து கொண்டு போகுது, அதிகரிச்சு கொண்டு போகுது. விளங்குதா? கோணம் அதிகரித்து கொண்டு போகின்றது. அதுவும் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிற கோணங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல கூர்மோணத்தை அமைக்குது. எல்லா கோணமும் ஆன்டி கிளாக்வைஸ்ல இருக்கிற கூர்மோணம் என்ன செய்து கொண்டு போகுது, கூடிக்கொண்டு போகுது, வேகம் கூடிக்கொண்டு போகுது. அப்ப இது இந்த எஸ்டி கிராஃபில இப்படி ஒரு வளைவு வந்துட்டு சொன்னா நேர் திசையில் நேரில் வேகம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. என்ன அந்த வரைவுக்கு என்னவே, நேர் திசையில் நேரில வேகமானது என்ன செய்து கொண்டு போகுது, அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. நேர் திசையில் வேகமானது அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. அவர் இடப்பெயர்ச்சி விட இப்படி வார கோட்டுக்கு என்னவே, நேர் திசையில் வேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. அப்ப எங்களுக்கு நேர் திசையில வேகம் அதிகரித்து கொண்டு போகுது என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, வேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. வேகம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. நேர் திசையில் வேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. அப்ப வேகம் வந்து அதிகரித்து கொண்டு போறது சொல்லுகின்ற சேப்பாடு என்னது, ஆர்முடுகுதல். அப்ப இது வந்து என்ன சேப்பாடாக இருக்கும், வேகம் தொடர்ந்து கூடுதல். நாம வேகமானது ஒரு பொருளினுடைய வேகமானது அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற சேப்பாடு என்னன்னு சொல்றது, அப்பொருள் ஆர்முடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறது. அந்த பொருளானது ஆர்முடுகள் அடைகிறது. அப்ப வேகமானது அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற சேப்பாடு என்னன்னு சொல்லலாம், பொருளானது ஆர்முடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. நான் இப்ப அந்த கதையை விடுறேன், ஆர்முடுக கதையை விடுறேன். அது தெளிவா வடிவா பார்க்கணும். இப்ப வேகத்தான் பார்த்து கொண்டிருக்கேன், அப்ப அதனால அந்த கதையை விடுறேன். அதை பிறகு சொல்றேன், மரியாதை கதைப்போம். சரி, நம்ம தெளிய பண்ணி கொண்டுவா. சரிடாப்பா, உனக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா ஒரு 4 வளைகோட்டு படங்கள் கிரிக்காட்ட போறேன். மரியாதை 4 வளைகோடுகள் எப்படி வளைகோடு வேற போடுவேன். இந்த வளைகோடு உனக்கு ஆல்ரெடி கிரி காட்டிட்டேன். இது கிரி காட்டியாச்சு. உனக்கு இப்படிப்பட்ட வளைகோடு கிரி காட்டியாச்சு. எஸ்டி இது எல்லாமே எஸ்டி. இப்படிப்பட்ட வளைகோடு கிரி காட்டினா அதே போல உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வளைகோடு 2வது விதமான வளைகோடு எஸ்டி. இது ஒரு 2வது விதமான வளைகோடு.
மூன்றாவது விதமான வளைகோடு உனக்கு குறிக்காட்ட போறேன் வழியாக்க மூன்றாவது விதமான வளைகோடு உனக்கு குறிக்காட்டுறேன். மூன்றாவது விதமான வளைகோடு அதே போல நாலாவது விதமான வளைகோடு உனக்கு குறிக்காட்டுற வழியாக்கமணி நாலாவது விதமான வளைகோடு குறிக்காட்டு இப்படி இந்த 4 விதமான வளைவு தன்மைகளை பார். 4 விதமான வளைவு தன்மைகளை பார். தம்பி வழியாக்கமணியராப்ப இந்த 4 விதமான வளைகோட்டு தன்மைகளை பாருடாப்பா. என்ன விஷயம் என்று சொன்னா இது என்ன செய்யுது? கூர்மோணம் என்ன செய்து கொண்டு போகுதோ கூடிக்கொண்டு போகுதோ. கூர்மோணம் என்று சொன்னாலே என்னது? எனக்கு நேர்த்திசையில பிளஸ்ல வெலோசிட்டியானது கூடுகின்றது. விளங்குதா? இந்த வளைகோட்டின் தன்மை என்னது? நேரிலே வேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. ஓகே, அப்ப இந்த வளைகோட்டின் தன்மை என்ன பாரு. எனக்கு ஆரம்பத்துல கோணம் கூடவா இருக்குது கூர்மோணம். பிறகு போக 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 கோணம் என்ன செய்து கொண்டு போகிற அப்ப குறைஞ்சு கொண்டு போகும். எனவே இது இதுக்கு கொடுக்கிற கூர்மோணம் அப்ப நேரிலே வேகமானது குறைவடைந்து கொண்டு செல்லுகிறது. இந்த வளைகோட்டு தன்மைக்கு என்ன பேர் கொடுப்ப? நேரிலே வேகமானது குறைவடைந்து கொண்டு செல்கிறது. வழியாக இதெல்லாம் ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன். இங்க பார், இதுக்கு போட போறது பார் கிளாக்வைஸ் டிரெக்ஷன் இல்ல பார். கிளாக்வைஸ் டிரெக்ஷன் எல்லாம் கோணம் என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரித்து கொண்டு போகுது. என்ன கிளாக்வைஸ் டிரெக்ஷன் இல்ல பார். கிளாக்வைஸ் டிரெக்ஷனிலே கோணமானது என்ன செய்து கொண்டு போகின்றது? அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. எனவே வேகமானது அதிகரிக்குது. ஆனா எந்த திசையில? மைனஸ்ல வேகம் அதிகரிக்குது. எதிர் திசையிலே வேகமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. இதுவும் கிளாக்வைஸ் டிரெக்ஷன். இது கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல கோணம் என்ன செய்து கொண்டு போகுது? குறைந்து கொண்டு செல்லுகிறது. எனவே வேகம் குறையுது. ஆனா கிளாக்வைஸ் டிரெக்ஷன் என்றால மைனஸிலே வேகமானது குறைவடைந்து செல்லுகிறது. அப்ப பிளஸ்ல வேகம் கூடுறதுக்கு கிராஃப் இது, பிளஸ்ல வேகம் குறையறதுக்கான கிராஃப் இது, மைனஸ்ல வேகம் குறைவடைந்து செல்லு மைனஸ்ல வேகம் அதிகரிப்பதற்கான கிராஃப் இது, மைனஸிலே வேகம் அதிகரிப்பதற்கான கிராஃப் இது, மைனஸிலே வேகம் குறைவடைந்து செல்வதற்கான கிராஃப். ஓகே, விளங்குதா? விளங்குதா? எப்படியும் பெறலாம், எப்படியும் பெறலாம். இந்த 4 விதமான டைப் பேட்டர்ன்கள் தான் இருக்கும். இந்த 4 விதமான டைப் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும். அந்த கிராஃப்கள்ல பார்த்தான்னு சொன்னாலே இந்த 4 விதமான பேட்டர்ன்கள் இருக்கு. இதுக்கு ஒரு பேர் நேரில வேகம் கூடுது. என்னது? பொருளானது ஆறுமுடுகள் அடையுது. பொருள் என்னது? நேர்த்திசை வழியே ஆறுமுடுகள் அடைகிறது. வேகம் கூடுது. வேகம் குறையுதுன்னு சொன்னாங்கடாப்பா அமர்முடுகள். வேகம் குறைவரைகின்றது என்று சொன்னாங்கடாப்பா அமர்முடுகள். அப்ப நேர்த்திசை வழியே பொருளானது அமர்முடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. இது பேர் எதிர்த்திசை வழியே பொருளானது ஆறுமுடுகள் அடைகிறது. இந்த மைனஸ்ல ஆறுமுடுகள். இது பேர் எதிர்த்திசை வழியே பொருளானது என்ன செய்யுது? அமர்முடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப விளங்குது ஒவ்வொரு வளைவுண்டையும் இது விளங்குது இல்ல? ஒவ்வொரு வளைவுண்டையும் பெற்றன் விளங்குது இல்லடாப்பா. என்ன இந்த வளைவு என்னது சொல்லுது? நேரில வேகம் அதிகரிக்கிறது எனக்கு சொல்லி தருது. இந்த வளைவு நேரில வேகம் குறைவடைகின்றது என்று சொல்லி தருது. இது மைனஸ்ல இந்த வளைவு இப்படி இருக்கிற வளைவுகளுக்கு என்ன சொல்லுது? மைனஸ்ல வேகமானது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்பதை சொல்லுகிறது. ஓகே, மைனஸ்லே வேகமானது என்ன செய்யுது? அதிகரித்துக் கொண்டு செல்வதாக சொல்லுகிறது. இந்த வளைவு என்னது? மைனஸ்லே வேகம் குறைவடைந்து செல்வதாக சொல்லுகிறது. சரியா? விளங்குதல்ல? தெளிவா இருக்குதல்லாமா? அப்ப வேகம் கூடுதல் ஆறுமுடுகள், வேகம் குறைதல் அமர்முடுகள். இது ஆறுமுடுகள், இது அமர்முடுகள். ஆனா என்ன பார்ப்போம்? இது நேர்த்திசை வழியே ஆறுமுடுகள், இது நேர்த்திசை வழியே அமர்முடுகள். இது எதிர்த்திசை வழியே ஆறுமுடுகள், இது எதிர்த்திசை வழியே அமர்முடுகள். விளங்குமணி நினைக்கிறேன், ஓரளவு விளங்குமணி நினைக்கிறேன். ஈஸியான விஷயத்த சொல்லிடுறோம். மலைகோடுகள் என்று வரைக்கும் நான் என்ன சொன்னோம்? மலைகோடுகளுக்கு முதலாவது ஒவ்வொரு புள்ளிகள்லயும் ஒவ்வொரு பாப்பா இதுக்கு சராசரி வேகம் எல்லாம் காணலாம். எப்படி 2 புள்ளிகளை இணைச்சு அதுல ஒரு டிராங்கிள் ஃபார்ம் பண்ணி அந்த டிராங்கிள் படித்திறனை கண்டு என்ன செய்யலாம்? சராசரி வேகம் துணிய முடியும். எல்லாத்துக்குமே துணியலாம், எல்லாத்துக்குமே துணியலாம். சராசரி வேகம் என்ன செய்ய முடியும்?
துணிய முடியும். எல்லாத்துக்குமே எங்களுக்கு என்ன செய்யலாம்? துணியலாம். அந்த கதை விளங்குது. நான் கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்யறது விஷயத்துக்கு வா. ஓகே.